அம்பாசமுத்திரத்தில் ஏடிஎஸ்பியாக பணியாற்றிய பல்பீர் சிங் என்பவர் விசாரணைக்காக வந்த நபர்களை பல பேர்த்துடைய பல்ல பிடுங்கியிருக்கிறாரு. பல பேருடைய ஆணுறுப்புகளை சித்திரவதை செய்திருக்கிறார். அவர்கள் விரைப்பையை நசுக்கியிருக்கிறார். இந்த விவகாரம் வெளியே கசிந்த உடனே, அதாவது என் பல்ல பிடுங்கிட்டாங்க என்று சொல்லி ஒருவர் வீடியோவில் பேட்டி கொடுத்தாரு. அவ்வாறு கொடுத்த உடனேயே மாவட்ட சார் ஆட்சியர் ஒருவரை நியமித்து விசாரணை நடத்துகிறாங்க. அந்த விசாரணைக்கு பிறகுதான் அநியாயம் அக்கிரமம் இன்னும் அதிகமாக நடக்கிறது. என்னென்னா, எந்த ஒரு நபர் என் பல்லை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு போய் சொன்னாரோ அதே நபரே நான் கீழே விழுந்து பல்லை உடச்சிக்கிட்டேன்னு சொல்லி பேசுகிறார். அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட நெருக்குதலும் அச்சுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கும் என்பது உண்மை. அதற்கு பிறகு போலீஸார் என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பாதிக்கப்பட்டவங்களாம் என்னென்ன ஜாதியை சேர்ந்தவங்கன்னு பார்த்து நேராக ஜாதி சங்கத்தில் போய் நேராக பேசி, இந்தாங்க பணம் வச்சுக்குவோம், இந்த பிரச்சனையை பற்றி பேசாதீங்கன்ற சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சம்மந்தப்பட்ட நபர்களை கூப்பிட்டு மிரட்டியிருக்கிறாங்க, நீ இருந்துட முடியுமா, செஞ்சிட முடியுமான்னு. இதெல்லாம் எப்போ ஒரு மாவட்ட சார் ஆட்சியர் தலைமையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது. அதற்கு பிறகு மாநில மனித உரிமை ஆணையத்தில் இந்த பிரச்சனை வருது. பிரச்சனை வந்த பிறகு ஒவ்வொருவரும் இப்படி சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, என்னை கருங்கல்லால் என்னுடைய பல்லை தட்டி தட்டி எடுத்தார். கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு, ஒரு ப்ரீ பிளான்டு கிரிமினலை போல் கையில் க்ளவுஸு போட்டுக்கிட்டு, ஒரு கோபத்தில் நடந்த பிரச்சனை அல்ல இதெல்லாம். அவரை திடீர்னாங்க, நான் சொன்னால் மதிக்கலை அப்படிங்கிறதுக்காக திடீர்னு கோபப்பட்டு நாங்கள் அடிச்சிட்டாருங்கிறதுல பிரச்சனை. ஒரு கைத்தேர்ந்த கிரிமினல், சைக்கோ கிரிமினலாக போலீஸ் எப்படி இருக்கிறாங்க, அதுவும் ஒரு ஏடிஎஸ்பியே இருக்கிறாங்க. நீங்களாம் கேள்விப்பட்டிருப்போம், கீழ்நிலை போலீஸ்காரங்க தான் இப்படிலாம் பொறுக்கித்தனமும் அயோக்கித்தனமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல, நாங்கள் தான் அவர்களுக்கே கற்றுக் கொடுக்கிறோம் என்று ஒரு ஐபிஎஸ் இன்றைக்கி சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. 2 மணி நேரமாக நிர்வாணமாக நிற்க வைத்து என்னை அடித்து கொடுமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ரவுடிஸை செஞ்சால் காலை உடைச்சிடுவோன்னு சொன்னார். பற்களை உடைத்ததை வெளியே சொன்னால் காலை தனியாக வெட்டி எடுத்துருவோன்னு சொல்லிட்டுருக்கார் ஒரு போலீஸ்காரர். அப்போ இதெல்லாம் எங்களை போன்ற நபர்களுக்கு அதிர்ச்சியான விஷயம் கிடையாது. ஏன்னா நாங்கள் பலமுறை சிறைகளிலும் அங்கே இருக்கக்கூடிய நபர்களை கேட்கும்போது எங்களுக்கே அப்படிப்பட்ட சம்பவங்கள் நேரும்போது நாங்கள் பார்த்துருக்குறோம். போலீஸு இப்படி தான் நடந்து கொள்வார்கள். இப்போ ஏடிஎஸ்பி உட்பட இப்படி நடந்து கொள்வார்கள். ஏற்கனவே ஜெயராஜ் பென்னிக்ஸ் இந்த 2 பேரையும் கொலை செய்த விஷயத்தில் அது சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர்னு சொல்கிறவர் இப்போ வரைக்கும் எனக்கு பெயில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கிறாரு. எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த நேரத்தில் அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜெயராஜ் பென்னிக்ஸ் 2 பேருமே உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனவர்கள் சொன்னாங்களா இல்லையா? இந்த அதிகாரிகளை இந்த போலீஸை ஒட்டுமொத்தமாக ஆளும் வர்க்கம் காப்பாற்றியதா இல்லையா? ஆம், காப்பாற்றியது. மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு வேறு வழியின்றி அத்தனை பேரும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். திருச்சியிலே ராஜா என்பவருடைய மனைவி உஷா ஒரு கர்ப்பிணி பெண். அந்த பெண்ணை அந்த வண்டியில் போகும்போது ஹெல்மெட்டு போடலங்கிறதுக்காக வெட்டி உதச்சி அந்த பொண்ணையை கொன்னான் ஒருத்தன், காமராஜ். மிகப்பெரிய போராட்டம் நடத்தியதன் விளைவாக அவன் கைது செய்யப்பட்டான். திரும்பவும் அந்த நபர் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்படின்னா தப்பு செய்கிற போலீஸ்காரன், இது மாதிரி பல்புடிங்கிட்டு இருக்கிற போலீஸ்காரன், சித்திரவதை செய்கிறவன், ஆணுறுப்புகளில் கம்பியை விடக்கூடிய நபர்கள், ஆணுறுப்பு விரைப்பையை நசுக்கக்கூடிய நபர்கள், நிர்வாணமாக நிற்க வைத்து அடிப்பவர்கள், உதைப்பவர்கள், சித்திரவதை செய்யும் போலீஸ்காரங்களுக்கு எங்கே பயம் வரும்? அப்போ இந்த விஷயத்தில் போலீஸு என்ற இந்த ஒரு அராஜகம் மிக்க ஒரு நிறுவனத்தை இந்த அரசு என்பது எப்படி காப்பாற்றுகிறது என்பது அதை விட ரொம்ப மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அப்போ யாரிடம் போய் தன்னுடைய பிரச்சனையை ஒரு சராசரி ஒரு நபர் தீர்த்து கொள்ள முடியும்? இப்போ டிஜிபி சொல்கிறாரு, இப்போ சின்ன பசங்களாம் கத்தி எடுக்கிறாங்க, போகிறாங்க வராங்கன்னு, அதெல்லாம் மிக தவறான விஷயம். ஆனால் போலீஸ் இப்படி நடந்து கொள்வதற்கு எப்படி இந்த பிரச்சனையை தீர்ப்பதுன்னு நான் கேட்குறேன். கடுமையான தண்டனை போலீஸுக்கு கிடையாது. இன்றைக்கு இந்த பிரச்சனை வெளியே வந்தோட இந்த பிரச்சனையை எப்படி முறைகேடாக அதிமுகவும் பாஜகவும் பயன்படுத்தி கொள்கிறது?
வேறு வழியின்றி அந்த பல்பீர் சிங் என்ன செய்கிறாங்கன்னா வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்புகிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் காத்திருப்போர் பட்டியல் அனுப்புகிறாங்க. இதுக்கு பேர் தண்டனையா? செய்தது போலீஸு செய்து தவறு. இதே போலவே ஒரு பொதுமக்களுக்கும் தவறு செய்யக்கூடிய ஒரு திருடுறான், கொலை பண்ணுறான், இல்லைனா வந்து கஞ்சா இவனுக்கு காத்திருப்போர் பட்டியலில் வீட்டில் உட்காந்துக்கோ 3 வேளை சோறு போடுறேன் என்று போலீஸ் சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறீங்கல்ல, பதிவு செய்து அவர்களை முறையாக சிறையில் அடைக்கிறீர்களா இல்லையா? அப்போ போலீஸு இல்லை ஆயுதப்படை இராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த தவறு செய்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மாட்டோம் என்றால் இதற்கு பேர் என்ன வெங்காய ஜனநாயகம்? இதுக்கு பேர் ஜனநாயகமா? இப்போது வரை அந்த ஏடிஎஸ்பி மீது வழக்கு பதிவு செய்யப்படல, போலீஸ் மீது வழக்கு பதிவு செய்யலை. ஆனால் எஸ்பி வரைக்கும் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் என்பது இஸ் நாட் எ அதாவது என்ன சொல்ல பனிஷ்மெண்ட்டு, அது தண்டனை கிடையாது. ஆனால் போலீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பது இல்லை காத்திருப்போர் பட்டியலில் வைப்பது என்பது மிகப்பெரிய தண்டனை என்பதை போல இன்றைக்கி ஊடகங்களும் மற்றவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த அரசு அமைப்பு என்பது எப்படி இருக்குதுங்கிறத பற்றி நாம் மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் சுயமூட்ட வழக்காக எடுத்து உடனே விசாரிக்கப்படுவோம். விசாரித்தாலும் நீதிமன்றங்களால் நீதி கொடுக்க முடியுமா? இப்போ போலீஸ் எந்த தவறை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதை நீங்கள் சொல்லுறீங்க, மறைமுகமாக சொல்லுறீங்க. ஏற்கனவே டிஜிபி சொல்லியிருக்கார் இல்லையா, உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு என்றால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், துப்பாக்கி எடுத்து பயன்படுத்த கூட தயங்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் துப்பாக்கி எடுக்கலை, கொண்டு போய் கல் எடுத்து உடைச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு போலீஸ் நடவடிக்கையை எப்படி இந்த ஒட்டுமொத்த இந்த அரசு நிர்வாகமே ஆதரிக்கிறது, பாதுகாக்கிறது இந்த நபர்களையும் பார்க்கணும். அதை விட மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேற்றைய தினம் ஐபிஎஸ் சங்கம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது. மீடியாக்கள் நீங்களாம் சேர்ந்து முன்னாடியே விசாரணை செய்து முடிவெடுத்து விடாதீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு இடத்தில் கூட இப்படிப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான செயல்களை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று ஒரு வார்த்தை வரவில்லை. போலீஸுக்கு கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, இப்படியெல்லாம் அடித்தாதான் பதில் வர வைக்க முடியும் அப்படிங்கிறதும் கருத்து. ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் என்ன தப்பு செஞ்சாங்க? மதுரையில் ரஃபீக் என்று ஒரு தோழர் இருக்கிறார். அவருடைய தந்தை கறிக்கடையை அதாவது பூட்டப்பட்ட கறிக்கடையை முன் நின்றிருந்தார். அவரை அடித்து கொண்டார்கள். இப்படி இதிலே குற்றம் சாட்டப்படுகின்ற இல்லை உண்மையாகவே வந்து கொள்ளையில் ஈடுபடுகின்றவர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுகிறார்களா என்பது அல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான போலீஸின் மனித உரிமை மீறல்களில் ஒன்று வெளியாகி இருக்கிறது, அவ்வளவுதான். நாளைக்கு இதெல்லாம் வழக்கமாக மாறி நடந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ போலீஸுக்கு போனால் எங்கேயாவது வாங்க போங்கன்னு மரியாதையாக பேசுகிறாங்களா? வாடாப்படம் தான் பேசுவாங்க. அப்போ அந்த அதிகாரம் ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன சட்ட பாதுகாப்போ அதை தாண்டி எதுவும் போலீஸுக்கு இருக்கக்கூடாது. நேற்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்கிறார்கள். அது என்ன வழக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த விசாரணை அமைப்புகளை முறைகேடாக பயன்படுத்துகிறார்கள் மோடி, அமித்ஷா, இந்த ஆட்சி என்று 14 எதிர்க்கட்சிகள் கூட்டு சேர்ந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். அபிஷேக் சிங்வி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸுடைய ஒரு மூத்த வழக்கறிஞர் வாதாடுகிறார். அப்பொழுது இந்தியாவுடைய இந்த உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சொல்கிறார், அரசியல்வாதிகளுக்கும் ஒரு நாட்டு மக்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, தனி சிறப்பான வழிமுறைகள் எதுவும் கொடுக்க முடியாது, ஆகவே நீங்கள் கேஸை இந்த மனுவை வாபஸ் பெற்றுக்கோங்கிறாரு. வாபஸ் பெற்றுட்டு போயிட்டாங்க. அப்படி தானே போலீஸுக்கும். நான் ஒருவரை அடித்தால் என் மீது எஃப்ஐஆர் பதியப்படுகிறது என்று சொல்லப்போனால் அதே எஃப்ஐஆர் போலீஸ் மீது பதியப்பட வேண்டுமா கூடாதா? நான் ஒருவரை கொலை செய்தால் என் மீது வழக்கு பதிவு செய்வதை விட என் மீது எந்த வழக்கு நீங்கள் போடுறீங்களோ அதை விட மிக அதிகமான சட்டப்பிரிவுகள் கொண்ட வழக்கு தானே போட முடியும். ஏனென்றால் அதிகாரத்தில் இருப்பவன் செய்யக்கூடிய தவறும் அதிகாரத்தில் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய தவறும் ஒன்று அல்ல. அப்போ இந்த பிரச்சனையை எப்படி அதிமுக பயன்படுத்திக் கொள்கிறது என்பதெல்லாம் வேறு. நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்ல போனால் ஒன்றே ஒன்றுதான், சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர்கள் அனைவருக்கும் நீங்கள் கொடுத்த டிரான்ஸ்ஃபர் அல்ல, காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்புவதல்ல பிரச்சனை. அத்தனை பேர் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஒரே தீர்வு.